அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நேற்று வாக்கியபடி சனி பயிற்சி நடைபெற்றது. கருத்தில் கொள்ளுங்கள். புரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து, அதாவது கும்பராசியிலிருந்து புரட்டாதி 4ஆம் பாதம் மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைந்தார் வாக்கியபடி. இப்போ திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா 2025 பயிற்சி அடைஞ்சிட்டாரு. கருத்தில் கொள்ளுங்கள். அது ஒரு வருடம் ஆகுது. இப்போ வாக்கியபடி நேற்று தான் சனி பயிற்சி நடைபெற்றது. இப்போ பார்த்தீங்கன்னா சிலருக்கு தவறான கருத்துக்கள் இருக்குது. இப்போ ஒரு நேற்று ஜாதகம் பார்த்து வந்தவங்க ஒருத்தர் என்னங்கன்னா 3.5 வருடம் அவங்களுக்கு சனி பயிற்சி நடைபெற்றதாக அவங்க நினச்சி கொண்டு இருந்தாங்க. அது அடிப்படையில் தான் இந்த உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்கு தான் விழிப்பு உணர்வு ஏற்படுறதுக்கு தான் இந்த பதிவை சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகம் எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளதோ, அது திருக்கணிதப்படி கணிக்கப்பட்டுள்ளதா இல்லை வாக்கியப்படி கணிக்கப்பட்டுள்ளதா என்பதை பொறுத்தே உங்களுடைய சனி பயிற்சி உங்களை தொடரும். இப்போ திருக்கணிதப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்பட்டு இருந்தால் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருடம் நிறைவடைஞ்சிட்ருக்கோம் சனி பயிற்சி. இன்னும் 1.5 ஆண்டுகள் சனி பயிற்சி தொடரும். வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பம். 2.5 ஆண்டுகள் தொடரும். கருத்தில் கொள்ளுங்கள். சனி பயிற்சி என்பது பொதுவாக 2.5 ஆண்டுகள் மட்டுமே, 3 ஆண்டுகள் கிடையாது. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை அடிப்படையில் திருக்கணிதம் வாக்கியம் இது அடிப்படையில் தான் உங்களுக்கு சனி பயிற்சி தொடரும். இப்போ வாக்கியம் என்பது விஞ்ஞானம் ஆராய்ச்சி எதுவும் இல்லாதப்ப ஞானிகளாலும் சித்தர்களாலும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவங்களுடைய தெய்வீக அருளால் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை கண்டுபிடிச்சாங்க. விஞ்ஞானங்கள் வந்த பிறகு திருக்கணிதம் நடைமுறைக்கு பொருந்தக்கூடியதாக அமைந்தது. திருக்கணிதம் என்பது இப்போ வானத்தில் சந்திர கிரகணம் ஏற்படுது என்பதை அவங்க கணித்து சொல்லிடுவாங்க கரெக்டாக. ஆனால் வாக்கியப்படி அந்த அமைப்பெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் வாக்கிய பஞ்சாங்கம் என்பது இறை அருளால் எழுதப்பட்டது ஒரு ஜாதகம். திருக்கணிதம் என்பது விஞ்ஞானத்தால் எழுதப்பட்டது. இரண்டும் வேறு வேறு கருத்துக்கள் நிலவக்கூடியது. ஆனால் சனி பயிற்சி என்பது திருக்கணிதப்படி உங்கள் ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா அது அடிப்படையிலேயே உங்களுக்கு சனி பகவானுடைய தொடர்பு இருக்கும். வாக்கியப்படி உங்களுக்கு ஜாதகம் இருந்துச்சுன்னா வாக்கியத்தின் அடிப்படையிலேயே உங்களுடைய சனி பயிற்சி இருக்கும். நீங்கள் இரண்டையும் போட்டு குழப்பினீங்களாம் மனதில் நிம்மதி இருக்காது. உங்களுடைய எண்ணங்கள் இப்போ தீய எண்ணங்களாக இருந்தால், அதாவது சனி பகவான் நம்மளுக்கு நிறைவேறவில்லை, இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது என்று உங்களுடைய மனம் எண்ணிவிட்டால் சனியுடைய தோஷம் பாதிக்கப்பட்டு மீண்டும் ஒரு வருடம் நீங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ திருக்கணிதப்படி சனி பயிற்சி முடிந்துடுச்சுன்னு சொல்லி உங்களுடைய மனம் ஏற்றுக்கொண்டால் சனி பகவான் முழுமையாக உங்களை விட்டு விலகிடுவார். அதனால் உங்களுடைய ஜாதகம் திருக்கணிதப்படி எழுதியிருக்கிறதா இல்லை வாக்கியப்படி எழுதியிருக்கிறதா என்பதை முதலில் கவனித்து அதன் அடிப்படையிலேயே சனி பயிற்சி நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி இன்பங்கள் பெருக சனீஸ்வர பகவான் அருள் புரிவார். கருத்தில் கொள்ளுங்கள். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்கிறேன். ஆனால் இதான் நிஜம், உண்மை. எந்த சனி பயிற்சியும் 3 ஆண்டுகள் தொடர்வதில்லை. அது வாக்கியமாக இருந்தாலும் திருக்கணிதமாக இருந்தாலும் 2.5 ஆண்டுகளே சனி பகவான் ஒரு ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருப்பார். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா இப்போ தான் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசியில் அஞ்சாவது கட்டத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அஞ்சாவது கட்டத்தை எழுதுக்குள்ளே இப்போ தான் சனி பகவான் மீனராசி சென்றதாக
நேற்றிலிருந்து எழுதுவாங்க, கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் திருக்கணிதம் படி ஒரு வருடம் முன்பே அதை எழுதிட்டுருப்பாங்க. இதுக்கு எதுக்கு தான் இது இப்போ திருக்கணிதத்துக்கும் வாக்கிய பஞ்சாயத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் அர்த்தங்கள் எல்லாம் ஒன்று தான். ஆனால் நம்ம எண்ணங்கள் எந்த கட்டத்தை இயக்குகிறதோ அதே அடிப்படையில் நம்மளுடைய ஜாதக அமைப்பு இயங்கும். அதனால் இரண்டுத்தையும் போட்டு குழப்பினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி இன்மை இல்லாமல், அதாவது மன நிம்மதி இல்லாமல் ஆகிடும். அதனால் நீங்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தை சரியான முறையில் இயக்குங்க. கண்டிப்பாக இறை அருளால் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் சனி தோஷத்தை கழிக்கிறதுக்கு சனிக்கிழமை நவகிரகங்கள் கோயிலுக்கு சென்று எள்ளு தீபம் எண்ணெய் ஏற்றினால் சனியுடைய தோஷங்கள் குறையும். அதே போல் சனிக்கிழமை இல்லை, அனைத்து நாள்களிலும் நீங்கள் உணவு உண்ணக்குள்ள காகத்துக்கு உணவு வைத்தால் உங்களுடைய தோஷங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் சனிக்கிழமையில் அன்னதானம் செய்தாலும், இல்லாதவர்களுக்கு பொருள் உதவி செய்தாலும், ஏழ்மையில் இருக்கக்கூடிய கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாடப்புத்தகங்கள், அதேபோல் பேனா, பென்சில், யூனிஃபார்ம், ஆடைகள் எது வாங்கி கொடுத்தாலும், அதாவது உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் இதுபோல் அமைப்புகளை செய்தால் அந்த தோஷங்கள் கழிந்து உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க ஆரம்பிப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் திருமணம் தள்ளி கொண்டே போகுது ஒரு பெண்களுக்கு என்றால் சனி பகவானால் சனிக்கிழமையில் இல்லாத ஏழை பெண்களுக்கு தாலி வாங்கி கொடுத்தால் அந்த மாங்கல்ய தோஷம் விலகி அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாங்கல்ய தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த செயலை செய்தீங்கன்னா 100% உங்களுக்கு வெற்றி ஏற்படும். இப்போ மாங்கல்ய தோஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்களுக்கு எடுத்துக்கொண்டால் 8ஆம் இடத்தில் லான் பற்று லக்கணம், அங்கிருந்து 8ஆம் இடம், அந்த 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம். அந்த 8ஆம் இடத்தில் சுக்கிரன் அமைந்திருந்தால் ஆண்களுக்கு அது மாங்கல்ய தோஷத்தை குறிக்கும். அதே போல் அந்த 8ஆம் இடத்தில் பெண்களுக்கு குரு பகவான் அமைந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷத்தை குறிக்கும். சுக்கிரன் அமைந்திருந்தாலும் மாங்கல்ய தோஷத்தை குறிக்கும். இதான் வித்தியாசம், கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சனி பகவான் ஆயுள்காரன் என்பதால் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது அவர் தான். அதே போல் தொழில்காரனும் சனி பகவான் தான். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமாக வரும், கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் பாதிப்படைந்திருந்தால் அவருடைய இப்போ ஆயுளும் தொழிலும் மன வாழ்க்கையும் பாதிப்படையும். அதனால் சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க சனீஸ்வரன் சனிக்கிழமையில் தவறாமல் சனீஸ்வரனை வணங்கி காகத்துக்கு உணவு வைத்து அருகாமையில் இருக்கும் கோயிலுக்கு சென்று உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்கணத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு பிடித்த எண்ணிக்கையில் நீங்கள் விளக்குகள் போட்டால் சனி தோஷம் முழுதுமாக விளங்கி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லியிருக்கேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.